அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நான் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நம்ம வந்து நிறைய நியத்து வச்சுருப்போம். குர்ஆன் ஓதுறோம், 40 நாள் வந்து களிமா ஓதுறோம், இந்த மாதிரிலாம் நியத்து வச்சுருப்போம். நம்மளுக்கு வந்து அது அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுத்துருப்பான். ஆனால் நம்ம ஓதாமையே இருப்போம். அப்புறம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்காக, நம்மளுடைய இன்லாஸ், ரிலேஷன்ஸ் யாராவது மௌத்தாயிருப்பாங்க, அவங்களுக்காக குர்ஆன் ஓதி நம்ம ஹதியா பண்ணணும்னு நினப்போம். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ரொட்டீனாக நம்ம ஓதக்கூடியது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கிறனால நம்மளால் ஓத முடியாமே இருக்கலாம். நம்ம மிந்திலாம் என்ன செய்வோம் அப்படின்னா, இப்போ ஹஜரத்துங்கள்ட்ட இல்லைன்னா வந்து நம்ம உஸ்தாதுங்கள்ட்ட யார்ட்டையாவது ஓத சொல்லிவிட்டு நம்ம அவங்களுக்கு ஹதியா கொடுப்போம். இதில் 2 விதமான நன்மை இருக்குது. நம்ம போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து நன்மையும் அவங்களுக்கு நம்ம யாருக்காக நம்ம ஹதியா பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு ஓதி அந்த நன்மையை அனுப்பின மாதிரி நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும். இது வந்து இப்போல்லாம் வந்து யாரும் பண்ணுறதில்ல. இது பண்ணக்கூடாது, இது பித்அத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இதனால் வந்து இதில் எந்த பித்அத்தும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட யார சொல்லலாம், எங்களுடைய மௌத்தா போனவங்களுக்காக, அதாவது இப்போ அவங்களுடைய தந்தைக்காக நாங்கள் பதில் உம்ரா செய்யலாமா, அதே மாதிரி சதக்கா செஞ்சு உணவு கொடுத்து அவங்களுக்கு அந்த நன்மையை வந்து நம்ம ஹதியா செய்யலாமான்னு கேட்டாங்க. செய்யலாம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம குர்ஆன் ஓதலாமான்னு யாரும் கேட்டிருக்கல. அதனால அவங்க அதை பற்றி பதில் சொல்லலை. அவங்க வந்து சொல்கிறதா இருந்தால் அப்போயே சொல்லியிருப்பாங்க, எந்த நன்மையும் நீங்கள் மௌத்தா போனவங்களுக்கு அனுப்ப முடியாதுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பதில் உம்ரா செய்யலாம், நீங்கள் வந்து உணவு சதக்கா செஞ்சு நீங்கள் உணவெல்லாம் கொடுத்து அந்த நன்மையை வந்து அவங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். அல்லாட்ட துவா செஞ்சு அவங்களுக்கு அந்த நன்மையை அனுப்பி வைக்க முடியும். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நம்ம வந்து ஓதணும்னு யார் விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஓத முடியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம், இப்போ ஒர்க் பண்ணுறவங்களால ஓத முடியாது, நியத்து வச்சுருப்பாங்க 40 நாள் நாங்கள் களிமா ஓதுறோன்னு, ஆனால் ஓத முடியாமல் இருக்கோம். அந்த மாதிரி ஓதணும். இல்லைன்னா திருக்குர்ஆன் ஓதி நம்ம யாருக்காச்சும் ஹதியா பண்ணணும். அப்புறம் ஏதாவது நியத்து நம்ம வச்சுருப்போம். நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா வந்து எஜுகேஷனுக்காக, இல்லை நல்ல வாழ்க்கை அமையணும், இந்த மாதிரிலாம் நம்ம நியத்தெலாம் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு ஓதி கொடுக்கறதுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய திக்ர் மஜ்லிஸில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க எப்படின்னா, அவங்களுக்கு வந்து அதாவது படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க எந்த நேரமும் குர்ஆன் ஓதிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா, மீலாது நபியுடைய அந்த டைமில் அவங்கள்ட்ட சொல்லி நம்ம ஓத சொன்னோம். நம்ம வந்து நம்மளுடைய பிரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம ஹதியா கொடுத்துக்கலாம். நான் அவங்களுடைய நம்பர் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் யாருக்காவது ஓதணுன்னா அவங்கள்ட்ட சொல்லி ஓத சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கு ஹதியா கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் எதுவும் இல்லை, ட்ரீட்மெண்ட் செலவுலாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.